வணக்கம் நேர்களே. துபாயிலிருந்து தங்கம் கொண்டு வர்றதுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன கட்டுப்பாடு? ஏன் இப்ப இந்த கட்டுப்பாட கொண்டு வந்திருக்காங்க? என்னென்ன தவறுகள் நடந்தது? இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தங்கத்தோடைய இறக்குமதிய இல்ல துபாயிலிருந்து கொண்டு வர்ற அந்த எண்ணிக்கைய குறைக்குமா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு அதுக்கான விளக்கத்த பெறலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், துபாயிலிருந்து எல்லாரும் அந்த தங்கத்த எடுத்துட்டு வந்துர முடியாது. சிஇபிஏ அதாவது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரீமெண்ட் மூலமா அந்த அதன் மூலமா நாமினேட் பண்ணியிருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் மூலமா தான் அந்த கோல்டு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து துபாயிலிருந்து கோல்டு எடுத்துட்டு வர முடியாதா இனிமேடு அப்படின்ற ஒரு கேள்வியை கொண்டு வந்திருக்கு. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கும் துபாய்க்கும் இருக்கு. ம், நீங்கள் பிஸ்னஸ்க்காக இம்போர்ட் பண்ணீங்கன்னா ம். கோல்டுக்கு துபாயிலேருந்து டியூட்டி போடாமல் கொண்டு வர முடியும். பிஸ்னஸ்க்காக அப்படின்னா நான் வந்து இங்க நகைக்கடை வச்சிருக்கேன். ம், நீங்கள் ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ம். அது மாதிரி சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ தங்கமா கொண்டு வந்து இங்க நகையா மாத்தி நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். பண்ணலாம். டோரு லெட்டர் டோர் அமை சர்டன் குவாலிட்டிஸ் ஓகே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மூலமாக கொண்டு வந்து கவர்மெண்ட்டோட டியூட்டியை இங்கே வந்து ரிஃபைன் தட் இஸ் இம்ப்யூர் கோல்டாக கொண்டு வருவாங்க. ம், கோல்டு ஓரை கொண்டு வந்து இங்கே ரிஃபைன் பண்ணி இங்கே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டியூட்டியை சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சிஇபிஏ காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அக்ரிமெண்ட்டில் சில பேருக்கு தான் ஏஜென்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ம், ஸ்ட்ரிக்டாக அந்த ஏஜென்ட் மட்டும்தான் கொண்டு வர முடியும் ம், அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், கோல்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத விஷயம். ம், எந்த கவர்மெண்ட்டுக்குமே. ஏன் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத விஷயம்னா, கவர்மெண்ட் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொடக்டிவ் அசெட்டை நான் ப்ரொடக்டிவ் அசெட்டாக மாற்றுறீங்க. தட் இஸ் இப்போ நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ இல்லை நீங்கள் பாண்ட் வச்சுருக்கீங்களோ, கையில பணமே வச்சிருக்கேன்னாலுமே நீ எஃப்டியாக வச்சுருந்தாலும் பணம் ரொட்டேஷனில் இருக்குது, எக்கானமியில் மணி இன் சர்க்குலேஷன் இருக்குது. வேறஸ் நீங்கள் கோல்டாக மாற்றிட்டீங்களாவோ இல்லை வெள்ளியாக மாற்றிட்டீங்கன்னா சர்க்குலேஷன் வெளில போய் டெட் அசெட்டாக மாறிடுது. ஸோ உங்களோட டெட் அசெட்டுக்கு நகர்த்தாமல் இருக்கிறதுக்காக பண்ண விதப்பட்டது தான் இந்த கோல்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மூமெண்ட். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போட்டால் கூட நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுவீங்க, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நம்புவாங்க. அன்லஸ் நீங்கள் லேண்டை வாங்கிட்டு ஓப்பனாக ஃபாலோ விட்டிங்கனாலும் அது ஒரு டெட் அசெட்டு. ஸோ ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே இல்லாமல் மணி இன் சர்க்குலேஷன் டெட்டாக மாறுறத எந்த கவர்மெண்ட்டும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுதான் இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. அப்ப ஆர்பிஐ மட்டும் ஏன் சார் கோல்டா வாங்கி வைக்கிறாங்க? ஏன் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டாவே வாங்கி வாங்கி வைக்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து டாலர்லேருந்து இப்போ வந்து கோல்டு இல்லைன்னா ம். உங்களுக்கு இன்னொரு வன்னி ரிசர்வ் கரன்சி வந்து யூஎஸ் டாலர். டாலர். நீங்கள் சைனீஸ் கரன்சி வைக்க முடியாது. ம். டு an extent யூரோ வச்சுக்கலாம். ஸோ உங்களோட அசட்ஸை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக கோல்டாக வச்சுருக்காங்க. ஓகே. கோல்டு தான் அல்டிமேட் ரிசர்வ் கரன்சி, அதுதான் தான் கோல்டாக வச்சுருக்காங்க. அப்ப நீங்க சொல்றது இது கூட பொருத்தி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால இருந்து வராங்க, கையில இத எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, இந்நேரம் பொழச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்போ அந்த அல்டிமேட் கரன்சிய நாங்களும் கையில வச்சுக்கிறோமே கொஞ்சமா? நீங்கள் கரன்சி அதுக்கு ஏன் இவ்வளவு ஸ்க்ரூட்டனி பண்றாங்க? நீ கரன்சி வச்சுக்கூடாதுங்கிறது தான் கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் இஸ் கம்பீட்டிங் வித் கோல்டு. இல்லை, ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது என்னத்தினால ரைட் இருக்குது. நீங்கள் முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ம், கவர்மெண்ட்டுங்கிறது பணம் நிறைய இருக்குது, ம், என்ன நினச்சா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாப்புலர் இமேஜினேஷனில் தான் நீங்கள் போகிறீங்க. அது மாதிரி கிடையாது. இப்போ சர்க்காரால் பணத்தை க்ரியேட் பண்ண முடியாது. ம், ரிசர்வ் பேங்க்கும் பேங்க்ஸும் சேர்ந்து தான் காசு க்ரியேட் பண்ணணும். ம், கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்கலாம். 90க்கு முன்னாடி அந்த பணத்தை கடனை வந்து நீங்கள் கேஷாக மாற்றலாம். மானிட்டைசிங் த டெபிசிட். எக்ஸ்ட்ரா பிரிண்ட் அடித்து அதை மானிட்டைஸ் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் தான் நீங்கள் விற்கணும். ம், ஸோ நீங்கள் வந்து பணம் சர்க்குலேஷனில் குறைஞ்சி போய் தங்கத்தில் போயிடுச்சுன்னா நீங்கள் கொடுக்குற வட்டி ஜாஸ்தி. ம், இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 30 இயர் பாண்டு இந்தியாவில் கிடையாது. பட் நீங்கள் 5 இயர் 10 இயர் பாண்டு பார்த்தீங்கன்னா 4.5% தான் இருக்கும். ம். இந்தியாவில் அதை பார்த்தீங்கன்னா 7.5% இருக்கும். ஒரு 3% கேப் இருக்குது. தட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி கான்ஃபிடென்ஸ். அந்த மார்க்கெட்டுக்கு அந்த கரன்சியில் என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. ஓகே. அப்போ நான் கோல்டு வாங்கினேன்னா இட் மீன்ஸ் தட் ஐ ஹாவ் நோ கான்ஃபிடென்ஸ் இன் தி இந்தியன் ருப்பி. ம், பீப்புள் பை கோல்டு பிகாஸ் தே ஹாவ் நோ கான்ஃபிடென்ஸ் இன் த ருப்பி. ருப்பியில் நான் என் அசட்டை வச்சுருந்தேன்னா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற ரிட்டர்னு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. இல்ல. அதுதானே சார் அதான். நிதர்சனம். அதனால் அவன் என்ன சொல்லணும், நீங்கள் கரெக்ட் வே டு டூ இஸ்
உங்களுக்கு ரிட்டர்னை ஏற்றணும். ம் ஆனால் ரிட்டர்னை ஏற்றிட்டான்னா இந்த சர்க்காருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு பெரிய கட்டம். ராஜன் தான் கடைசியாக அது பண்ணது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றிட்டார். ம் ஸோ உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே 8% 9% கிடைக்கிறதுனா டிமாண்ட் ஃபார் பாண்ட் அண்ட் டிமாண்ட் ஃபார் கோல்டு வில் கம் டவுன். பட் 8 to 9% இன்ட்ரெஸ்ட் ஆக்கிட்டீங்கன்னா உங்களோட பெரும் முதலாளிகளால் பிஸ்னஸே பண்ண முடியாது. சார் இது எந்த வருஷம் சார்? உதாரணத்துக்கு 2014 2012 to 14 ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. துரி சுப்பாராவும் அதுக்கப்புறம் ராஜனும் ரேட்ஸை ஏற்றிருந்தாங்க. இன்ஃப்ளேஷனை க்ரஷ் பண்ணுறோன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வேர் at their highest. ஏன்னா அந்த டைம்ல தான் இந்த செல்வ மகள் திட்டத்தை கொண்டு வந்து 8% தரோம் 9% தரோம். அதான் நான் சொல்ல வரேன். 8-9% உங்களுக்கு பேங்க்லேயே எஃப்டி கிடச்சா எவனும் தங்கத்தை வாங்க மாட்டான். இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைய பேர் சண்டைக்கே வந்தாங்க. அப்போ பொன் குழந்தைகளை பெத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து ஊக்குவிப்பீங்களா அப்படின்லாம் சண்டைக்கெல்லாம் வந்தாங்க. செல்வ மகள்னா ஒரு நேம். ம் பேசிக்லி கவர்மெண்ட் கடன் வாங்கித்தது மூலமாக. இன்ஃபேக்ட் ராஜன் வந்து ஒரு கிரைசிஸை எண்ட் பண்ணுறதுக்காக FCNRல டெபாசிட்டுக்கே ஒரு அமௌண்ட்டு கேரண்டி பண்ணார். டாலர் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்லேயே ஒன்று கேரண்டி பண்ணி ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணார். 65 ஆச்சு. ரூபாவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கோல்டு மக்கள் வாங்கக்கூடாதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையராக இருக்கணும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையர் ஆச்சுன்னா உங்கள் எக்கானமியை அடிபடும். இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா? இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையராக இருந்தால் இன்ஃப்ளேஷன் குறையும். ஓகே. பட் உன்னோட மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், வீடு இது எல்லாரோட கன்சம்ஷனும் குறையும். பிகாஸ் இந்த விலை வந்து நீங்கள் ஏன் இந்த இன்ஃப்ளேஷன் லோவாக வச்சதுனால, இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறைய கம்மியாக வச்சதுனால மக்கள் வந்து கன்சம்ஷன் ஏறுது. கடன் வாங்கி வாங்கி அதை வாங்கிக்கிட்டே ஏற்றுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா கன்சம்ஷன் குறையும், கோல்டோட கன்சம்ஷனும் குறையும். சார் இப்போ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். கோல்டு ரேட் என்ன ஆகும்? ஏன்னா அமெரிக்காவில் அந்த டெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மூடிஸ் வந்து அமெரிக்காவுடைய ரேட்டிங்கே குறைச்சிருக்காங்க. இட் இஸ் a beautiful bill அப்படின்னு ஒரு பில்ல வந்திருக்குல்ல. அந்த பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவில் வந்து டெபிசிட் ஏறும். டெபிசிட் ஏறிச்சுன்னா டெபிசிட்னா செலவுக்கும் வரவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏறும். அதனால அவங்களோட கடன் வாங்குற அமௌண்ட்டும் ஏறும். கடன் வாங்குற அமௌண்ட் ஏறுங்கிறதுனால லாங் டேர்மில் கோல்டு ஏறும். இன்ஃபேக்ட் ஒரு அவுன்ஸுக்கு அகேன்ஸ்டாக 3186 இருந்தது. ஒரு அவுன்ஸுக்கு அகேன்ஸ்டாக 3240 போச்சு. அது மாதிரி இன்னும் லாங் டேர்மில் இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா கோல்டு ஏறும். கொஞ்சம் ரஷ்யா யுக்ரைன் பீஸ்னா கொஞ்சம் குறையான திரும்பி ஏறிடும். ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் அவன் கோல்டோட வேல்யூவை குறைய விட மாட்டான். இறங்கினா அவன் வாங்க ஆரம்பிச்சிருவான். பிகாஸ் அவங்க ரிசர்வ்ல அது ஜாஸ்தி. அவன் ரிசர்வ்ல ஜாஸ்தி. ஜெரம் பவுல் என்ன பண்ணுவார் சார்? ஜெரம் வட்டியை குறைப்பாரா? குறைச்சா எங்களுக்கு கோல்டு ரேட் ஏறுமா? வட்டியை குறைச்சாருன்னா கோல்டு ரேட் ஏறும். வட்டியை ரேட்டை குறைக்கணும்னா ஒரு இன்ஃப்ளேஷன் விழணும். இப்போ ஏப்ரல் மாதம் இன்ஃப்ளேஷன் வரைக்கும் விழுந்தது. ஆனால் அதோட டாரிஃபோட இம்பேக்ட்டு ஜூலை ஆகஸ்டில் தான் வரும். அதனால் என்ன குறைக்கிறதா இருந்தாலும் செப்டம்பருக்கு மேலே தான் குறைப்பார். குறைச்சாலும் டெஃபினட்டாக நம்மளுக்கு நல்லது தான். கோல்டோட வேல்யூ ஏறும். ஓகே சார். இந்த அதாவது துபாயிலிருந்து எடுத்துகிட்டு வர்றது தங்கத்தை மட்டும் சொல்லலை, அவங்க சில்வரும் சேர்த்து சொல்கிறாங்க. சில்வரும் பிளாட்டினமாக மறைச்சு எடுத்துகிட்டு வராங்க. பிளாட்டினம், சில்வர், கோல்டு மூணுத்தையும் சொல்கிறாங்க. மூணுமே வந்து எந்த யூஸும் கிடையாது. ஸோ மூணுமே வந்து உங்கள் கரன்சி டெட்டாக இருக்குது. அந்த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் இட்ஸ் பெஸ்ட் டு ஸ்டாப் ஃப்ரம் கன்வெர்ட்டிங் ஆர் ஃபோர்ஸிங் யூ ஃப்ரம் பையிங் கோல்டு. எனி கவர்மெண்ட் இல்லை சார்? எனி கவர்மெண்ட். முதல்ல இருந்தே அது நடந்துட்டு இருக்கு. எங் கவர்மெண்ட் உங்கள் கவர்மெண்ட் கிடையாது. ராஜன் பண்ணது தான் கரெக்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினீங்கன்னா கோல்டோட டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா A1 A2 வந்து நடுத்தருக்கு வரணும். ஏன்னா அவங்க டாலரில் மட்டும் இல்லை, ரூபாலையும் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே. அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனா கோல்டோட கன்சம்ஷன் குறையும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், கோல்டில் கொண்டு போய் பணம் போடுறதுக்கு பதிலாக நான் பேங்க்லேயே அந்த பணத்தை வச்சிருவேன் அப்படிங்கிற. எனக்கு 9% ரிட்டர்ன் வருதுன்னா நான் ஏன் தங்கத்தில் போடுவேன்? போட்டு அந்த ரிஸ்க்கை நான் ஏன் எடுக்க போகிறேன்? 5 வருஷத்துக்கு நீ 9% வச்சுருந்தேன்னா தங்கத்தோட டிமாண்டு குறைஞ்சிரும். ஆனால் நீ வந்து 2 நாளைக்கு விற்றுட்டு 3ஆம் நாள் இறக்கினா எவனும் வரமாட்டான். நீ ஒரு பாலிசின்னு அதை ஒரு 3-4 வருஷத்துக்காவது கண்டினியூ பண்ணணும் சார். கோல்டு அப்போ என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் க்ரஷ் ஆகும், எக்கனாமிக் க்ரோத் விழும்.
வேலை வாய்ப்பெல்லாம் கம்மியாகும். இருந்தாலும் நீ அந்த ஹையாக வச்சாதான் கோல்டோட டிமாண்டை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 7% ஹையஸ்டே அந்த லெவலில் தான் இருக்குது சார். 10% டேக்ஸை விட்டுறல நீ. ப்ரெசன்டிவ் டேக்ஸ் 10% போடுறது இல்லை. அது எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு தானே கிடைக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ நான் உனக்கு ஒரு 500 நோட்டு தரேன், இன்றைக்கி போய் நீ சாமான் வாங்கு. இல்லாட்டா இன்றைக்கி நீ ஒன்று பண்ணு, 2000 நோட்டு ஒன்று எடு, மதுரைக்கு வர நீ என்னோட ஒரு நாளில் 2000 என்னெல்லாம் செலவு பண்ணுறேன்னு எழுது. ஒரு வருஷம் கழித்து நீ மதுரைக்கோ திருச்சிக்கோ போ, அதே 2000 அதே செலவை பண்ண முடியுதான்னு பாரு. பண்ண முடியாது. ஸோ அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5% வருதான்னு பாரு. அதில் ஸ்கூல் ஃபீஸும் வாடகையும் சேர்த்து பாரு. அந்த 6.5% உன்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுதுன்னா தென் இன்ஃப்ளேஷனுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிது. நான் எனக்கு வருது 6.5%, நான் எனக்கு வருது 120 ரூபா, நான் ஸ்பெண்ட் பண்ணுறது 2200 தான், எனக்கு 80 துண்டு விழுது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ கோல்ட் ரேட் வந்து லாங் டேர்மில் இன்னைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் பில் சொல்கிறதெல்லாம் பண்ணாங்கன்னா கோல்டு ரேட்டு ஏற தான் செய்யும். ஏன்னா இன்னும் அன்சர்டினிட்டி ஜாஸ்தியாகும். அன்சர்டினிட்டி இல்லை, கடன் நிறைய வாங்குவான், இல்லாத பணத்தை செலவு பண்ணுறான்ல. இப்போவே அரௌண்ட் டெட் டு ஜிடிபி வந்து 124 மேலேயே போகும். ஸோ அது இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆக ப்ரெஷர் ஏறும். இது பாண்ட் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொண்டு வரும்? டாலர் பாண்டெல்லாம் விலை ஏறும். டாலர் பாண்டு ஏறினா டாலரை வந்து இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து சக்காகி வெளில போகும். நீங்கள் பார்க்குறது ஒரு மாதத்துக்குள்ளே இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எஃப்ஐஐ விற்று பணத்தை வெளில எடுத்துன்னு போவான். அப்போ மார்க்கெட்டு ப்ரெஷரில் இருக்கும். டாலர் வெளியே போகுது அப்படின்னா எஃப்ஐஐஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சைடு, அது மார்க்கெட் விழும். இப்படி வெளியே போகும்போது ருப்பியும் ஃபால் ஆகும். ருப்பியும் ஃபால் ஆகும். அதுதான் தான் சொன்னேன் நான் கான்ஃபிடென்ட்டாக. ருப்பி ஃபால் இப்போவே ருப்பி 90 போயிருக்கணும். ஆர்பிஐ ருப்பியை டாலர் சப்ளை பண்ணதுனால ருப்பி இந்த லெவலில் இருக்குது. பட் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ப்ரெஷரை தாங்க முடியாத அளவுக்கு டாலர் மேலே ஏறும். ஓகே, இப்போ ருப்பியை இவங்க ஏன் இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க சார்? அரவிந்த் சுப்ரமணியம் சொல்கிறது நான் சொல்லலை. அரவிந்த் சுப்ரமணியம் முன்னாடி எக்கனாமிக் அட்வைசராக கூட ஜார்ஜ் ஃபெல்மன் அப்படிங்கிறவரோட ஒரு பேப்பர் எழுதியிருக்காரு. கவர்மெண்ட்டோட பெரிய சப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து நேஷ்னல் சாம்பியன்ஸுன்னு சொல்கிறவங்க. அதில் வந்து அம்பானி, அதானி, டாட்டா இவங்க எல்லாரும் டாலரில் கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ டாலர் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா டோட்டல் கடன் ஏறும். இந்த எல்லா குரூப்லேயும் டாட்டா தான் ஒரே குரூப்பு. தி அமௌண்ட் ஆஃப் டாலர் தட் இஸ் கம்மிங் இஸ் கிரேட்டர் தென் தி அமௌண்ட் ஆஃப் டாலர் தட் ஹஸ் பீன் பாரோட். அதனால் அவங்களுக்கு தான் ஒரு நேச்சுரல் ஹெட்ஜ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு டிசிஎஸ் இருக்குது, ஜேஎல்ஆர் இருக்குது, இப்போ டாடா கெமிக்கல், எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் வெளிநாட்டில் இன்கம் இருக்குது. விச் மீன்ஸ் நான் நீங்கள் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு $1000 வெளிநாட்டிலிருந்து வருமானமாக வருது அப்படின்னா $200 தான் கடனே வாங்கி கடன் டாலரில் இருக்குது. அவன் அஃபெக்ட் பண்ண மற்றவனால டெஃபினட்டாக அது இம்பேக்ட் ஆகும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வர்றது வெளிநாட்டிலேருந்து டாலராக வர்றது கம்மி. இங்கே ரூபாவாக செலவு பண்ணுறது தான் மேக்ஸிமம். ஆனால் டாலரில் அவங்க நிறையா வாங்கி வச்சுருக்காங்க, டாலரில் கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே சார், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு சார். இது உண்மை, நான் சொல்லப்பா. நான் தான் அரவிந்த் சுப்ரமணியம் பேப்பரை கோட் பண்ணேன். அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி சைடில் போட்டுக்கோ. ஓகே சார். இல்லை இது நாம் ஏன்னா நம்ம ஏன் அரவிந்த் சுப்ரமணியம் சொல்கிறோன்னா, அரவிந்த் சுப்ரமணியம் இந்த கவர்மெண்ட்டோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்தவர். இல்லை, டாலர் எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன். பட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மாதிரி. இட் இஸ் நத்திங் பொலிட்டிக்ஸ். எல்லாரும் அவன் கரன்சியை எவ்வளோ சீப்பாக வச்சுக்கணும்னு பார்ப்பான். நம்ம தான் ஒரே நாடு கரன்சியை காஸ்ட்லியாக வைக்க பார்க்குறோம். ஓகே சார், டன். இந்த விஷயம் குறித்து தெளிவாக விளக்குனீங்க, ரொம்ப நன்றி. கோல்டு ரேட் என்ன ஆகும் அப்படிங்கிறது குறித்தும் தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும்
இல்லைன்னு சொல்லிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோடய பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.